நினைத்தேன் வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ சொல்றதும் சரிதான். இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் கிடையாது. ஏதோ எழில் சாருக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ இந்த குடும்பத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்க சாரதம்மாளுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பே இல்லையேங்கிறாங்க சுடர். என்னடி உனக்கு நக்கலா தெரியுதா? இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டேங்கிற திமிர்ல பேசுறியான்னு கேக்குறாங்க. ஓ, அப்படி கூட வச்சுக்கலாமேன்னு சொல்றாங்க சுடர். அதுவும் தவிர சாரதாம்பா இறந்தது சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு. அது இயற்கையா நடந்த மாதிரி தெரியல, யாரோ கொலை பண்ணன மாதிரி இருக்கு. அடியே காமெடி பண்ணாதடி, வயசானவங்க அதுவும் நினைவே இல்லாதவங்கள போய் யாரடி கொலை பண்ணுவா? உனக்கு சந்தேகமா இருந்தா போலீஸ் கிட்ட போய் மறுபடியும் விசாரணை பண்ண சொல்லி கேளு. மனோகரி சுடர்கிட்ட கேலியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த பதட்டமே இல்லாம சொன்னீனாலும் அப்பவும் உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குதுங்கிறாங்க சுடர். எனக்கு தெரிஞ்சு சாரதாம்மால நீ தான் கொலை பண்ணிருப்பியோன்னு எனக்கு தோணுதுன்னு சுடர் சொல்றாங்க. இதை கேட்டதும் மனோகரிக்கு தூக்கி வாரி போடுது. அச்சச்சோ, நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றாளேவா? ஏய், நான் எதுக்கடே பிளான் பண்ணி அந்த கிழவியை கொல்லணும்? ஏண்டி சும்மா கிடக்கிறவள என்ன மாட்டி விடலான்னு நீ நினைச்சிட்டியான்னு கேட்குறாங்க மனோகரி. மாட்டி விடணுங்கிற அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது. சாரதாமா உயிரோடு இருந்துட்டா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அவங்க இறந்ததுமே நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்க சுடர். இங்க பாருடி, உன்னோட யோகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கிழவிய நான் தான் கொன்னேங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க மனோகரி. என்கிட்ட இப்ப எந்த ஆதாரம் கிடையாது, இருந்தாலும் எப்பவாவது ஒரு நாள் உண்மை வெளியே வர அன்னைக்கு வசமா மாட்டுவியல்ல, அப்ப இருக்கு உனக்குங்கிறாங்க சுடர். உன்னோட சந்தேக கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாங்க மனோகரி. செல்வி ஜூஸ் சக்கரை தூக்கலா போட்டு கொண்டு வந்து, இந்தாங்கம்மா நீங்க கேட்ட மாதிரியே சக்கரை தூக்கலா ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், குடிங்கன்னு கொடுக்குறாங்க. ஜூஸ் இப்போ எனக்கு வேண்டாம், சுடர் தான் ரொம்ப சூடாக இருக்கா, அவளுக்கு இந்த ஜூஸை கொடுன்னு சொல்கிறாங்க மனோகரி. அம்மா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க செல்வி. அந்த ஜூஸை கோவத்தில் தட்டி விட்டுட்டு போகிறாங்க. போடி போ, உன்னால எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மனோகரி. சாரதம்மா இருந்த ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க. சாரதம்மால நான் எப்படியாவது காப்பாற்றிடலான்னு நினச்சேன், அது முடியாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், சாரதம்மா ரொம்ப வருஷமாக இங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த லேடி. சாரதம்மா எத்தனையோ குழந்தைங்களை வளர்த்திருக்காங்க, அதில் இந்துவும் ஒருத்தி. இந்தவ கல்யாணம் பண்ணி பயனடைஞ்சவன் நானும் ஒரு. இந்தவ கல்யாணம் பண்ண காரணத்துக்காக நான் சாரதாம்பால உயர்வான இடத்துல வச்சிருக்கேன். அவங்க இருந்த இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியல. என்னால முடிஞ்ச உதவிகளை நானும் இந்த ஆசிரமத்துக்கு நிறைய செஞ்சிருக்கேன். சாரதாம்பா இந்த ஆசிரமத்துல இல்லைனாலும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் தவறாம செஞ்சிடுவேன். என்னால முடிஞ்ச உதவிகளை நான் எப்பவும் செய்யணும்னு நினைக்கிறேங்கிறாங்க எழில். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரமத்துக்கு எந்த உதவி தேவைனாலும் என்னை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, நான் எந்த நேரம் வேணாலும் நான் உதவி செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் சாரதாமா இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அப்பவும் இந்த ஆசிரமத்துக்காக உதவி செய்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாரதாமா உங்களை மாதிரி நல்லவங்களை இந்த ஆசிரமத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆசிரமத்துக்கு உதவி தேவைங்கிற போது நிச்சயமா நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார்ங்கிறாங்க அந்த லேடி. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க எழில். ஒரு நிமிஷம் இருங்க சார். சாரதாமாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரமத்துல 1000 குழந்தைகள் மேல வளர்த்திருக்காங்க. ஆனாலும் சொந்த மகளா நினைச்சது இந்துவை மட்டும்தானுங்கிறாங்க எழிலும். ஆமா, இந்துவை அவங்க மகளா தான் பார்த்தாங்க. சாரதாமாலோட திங்ஸ் எல்லாம் அவங்க ரோம்லயே இருக்கு. இந்து இருந்திருந்தாங்கன்னா சாரதாமாவோட திங்ஸ் பூரா இந்து கிட்ட கொடுத்துருப்பேன். இந்துவும் இறந்துட்டதுனால இப்போ அவங்க திங்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க வாங்கிட்டு போறீங்களாங்கிறாங்க. எழிலும் சரி கொடுங்க நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க. சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. சாரதாமாலோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததும் எழிலும் ராமையாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அந்த பேக் எடுத்து வச்சிருக்காங்க எழில். ஆமா, சாரதாம்மா சுடரோட குடும்பத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அது முடியாமையே போச்சு. நானும் இந்துவோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன், அதுவும் முடியாம போச்சு. அட்லீஸ்ட் இவங்க பேக் நீக்கி பார்த்தா இந்து குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கிடைக்குமா? சரி திறந்தே பார்த்துடலான்ட்டு திறந்து பாக்குறாங்க. பேக் நீக்கி எழில் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இந்து வந்துடுறாங்க. எழில், இது சாரதாம்மாளோட பேக் தானே? என்னோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த பேக்ல தான் சாரதாம்மாளோட டைரி இருக்கும், அது இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு இந்துவும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. பேக்ல புடவை துணி அது இதுன்னு திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் எடுத்து வெளியில போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு டைரி இருக்கு. அதை இந்து பார்த்துடுறாங்க. இதே டைரி தான். இந்த டைரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை பத்தி என் ஃபேமிலியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான குழு கிடைக்கும். எழில் அந்த டைரியை புரட்டி பார்க்குறாங்க. இந்த டைரியில என்ன எழுதியிருக்க போறாங்க? அவங்க கணக்கு வழக்கு தானே எழுதியிருக்க போறாங்க. சரி, இது சௌகரியமான நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரியை ஓரமாக வைக்கிறாங்க. இந்து பதறாங்க. அச்சோ, இந்த டைரியை படிங்க, இதில் தான் என் குடும்பத்தை பற்றி ஏதாவது சாரதமாக எழுதியிருப்பாங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், படிங்கிறாங்க இந்து சொல்றது எதுவுமே எழிலுக்கு காதலுக்கு விழல. ப்ளீஸ் இந்த டைரியை படிங்க, சுப்பிரமணி தான் எங்கள் அப்பா, சுடர் தான் என்னோட உண்மையான தங்கச்சி, இதில் சாரதாம்மா எழுதியிருக்காங்க, நீங்க படிங்கன்னு சுடர் அவங்களுக்காக வரைக்கும் சொல்றாங்க. எழில் ஜன்னலோரமா சோகமா நிக்கிறாங்க. இந்து பத்தி எதுவுமே நமக்கு தெரியாமையே போச்சு. முதல்ல இந்த டைரியை படிங்க, அப்பதான் என் குடும்ப விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்றதும் உங்களுக்கு கேட்காது. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? இந்த டைரியை நீங்க படிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே நிக்கிறாங்க. எழில் ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. பயங்கரமான காத்தடிக்குது. அந்த காத்துல தான் ஓபன் ஆகுது. அதுல இருந்து சில வரிகளை எழில் அங்கிருந்தே படிக்கிறாங்க. இந்துவோட குடும்ப விவரங்கள் இதுல இருக்குன்னு எழுதியிருக்காங்க. என்னது, இந்துவை பத்தி எழுதியிருப்பாங்க போல இருக்கேன்னு எடுத்து படிக்கிறாங்க. எழில், எனக்கு கிடைச்ச
கிடைச்சதுலேருந்து நான் அவளை சொந்த மகளாக பார்த்துட்டு இருக்கிறேன். அன்பு மகள் ஆசிரமத்திலேருந்து தான் எனக்கு இந்து கிடைச்சா. அன்னையிலேருந்து என் மகளை தான் நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். இந்துவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவளுக்கு தங்கச்சி இருக்குது, அப்பா இருக்காங்க. அவங்களோட விவரத்தை இந்த டைரிக்கு பின்னால் கடைசி பக்கத்தில் வச்சிருக்கேன்னு எழுதியிருப்பாங்க. இந்துவை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டைரி பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ கடைசி பக்கம் பார்த்தா இந்து குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எழில் அந்த கடைசி பக்கத்தை புரட்டி பார்க்குறாங்க. கடைசி பக்கத்தை காணுமே, யாரோ கிழிச்சிருக்காங்களே, இது யாரோ தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க, யார் செஞ்சாங்கன்னு தெரியல. இந்துவை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மறுபடியும் திருப்பி படிச்சு பார்க்குறாங்க. அன்பு இல்லத்துல தான் சாரதம்மாளுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. அதனால அன்பு இல்லத்துல இந்துவை பற்றின விவரங்கள் எல்லாம் அங்கே போனால் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. எழிலும் ராமையாவும் அன்பு இல்லத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன சார், எங்களை பார்க்க திடீர்னு வந்திருக்கீங்க, எங்கள் இல்லத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் தருவேன், ஆனால் எனக்கு ஒரு விவரம் தெரியணுங்கிறாங்க. என்ன சார், என்ன விவரம் தெரியணும்னு கேளுங்கிறாங்க. இந்த ஆசிரமத்தில் சாரதாம்பாள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா தெரியுமே, ஏன் அவங்கள பற்றி என்ன விசாரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சாரதாம்பாள் இறந்து போன செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அவங்களோட ஈமச்சடங்கு கூட என்னால் போக முடியாமல் நான் வெளியில் போயிட்டேன் சார். இப்போ எதுக்கு அவங்கள வந்து கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. சாரதாம்மாளுக்கு இந்துவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆசிரமத்திலேருந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா நான் டைரியில் படித்தேன் சார்ங்கிறாங்க எழில். ஆமாம் சார், அந்த டீட்டெயில் பூரா நான் தான் அவங்களுக்கு அனுப்பி வச்சேங்கிறாங்க அந்த நபர். ஓ, நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்களா, அப்படின்னா இந்துவோட ஃபேமிலியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சரி, இந்துவுக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்குறாங்க அந்த நபரை. ஹஸ்பண்ட் தான் நான் சொல்கிறாங்க. சாரதாம்மாளுக்கு நீங்கள் அனுப்பி வச்ச டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியல, அதனால தான் உங்களை நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. சார், இந்துவோட டீட்டெயில்ஸும் அவங்க வீட்டு விலாசம் அவங்க தங்கச்சி போட்டோ மட்டும்தான் இருந்துச்சு, அதையும் நான் சாரதாம்மாளுக்கு அனுப்பி வச்சுட்டேங்கிறாங்க. நான் இந்துவை பற்றி வேணா விசாரிக்கிறதுக்காக அவங்க அப்பா வேணா அடிக்கடி ஆசிரமத்துக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எழில், என்னது இந்துவோட அப்பா வருவார், இந்துவோட அப்பா பேர் என்னன்னு தெரியுமா சார், சொல்லுங்கன்னு கேட்குறாங்க எழில். சுப்பிரமணியன்னு சொல்கிறாங்க. சரி, இந்துவோட தங்கச்சி பேர் என்னன்னு கேட்குறாங்க. சுடர்விழிங்கிறாங்க. இதை கேட்டதும் எழிலுக்கு அப்படி தூக்கி வாரி போடுறாரு. அப்படின்னா இந்துவோட தங்கச்சி போட்டோ என்கிட்ட இருக்கு, அதை நான் காட்டுறேன், அவங்க தான் சுடரான்னு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களான்னு எழில் கேட்குறாங்க. சரி காட்டுங்க பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த அவங்க செல்ஃபோனில் வச்சிருக்கிற சுடரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அட, இவங்க தான் இந்துவோட தங்கச்சின்னு சொல்லிடுறாங்க. இந்துவோட தங்கச்சி இவங்க தானு எனக்கு சரியாக தெரியல, அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு தான் நான் உங்களை கேட்டேங்கிறாங்க எழில். ஆமாம் சார், இவங்கள தான் எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க அந்த நபர். இந்த ஃபோட்டோவை தான் நானும் சாரதாம்மாளுக்கு அனுப்பி வச்சேங்கிறாங்க. சாரதாம்மாளும் நான் ஃபோட்டோவை அனுப்பி வச்சுட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் யாருக்கு அனுப்பி வச்சாங்கன்னு தெரியலன்னு பேசிக்கிறாங்க. எழிலுக்கு சந்தேகம் வருது. சாரதாம்மாளும் அப்போ யார் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு ராமையா கிட்ட கேட்குறாங்க. ராமையாவும் தெரியலைங்கிறாங்க. சரி, நாங்கள் வந்ததுக்கு நீங்கள் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு எழிலும் ராமையாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐயா, கடவுள் எங்கெங்க முடிச்சு போட்டு யார் யார் கூட சேர்த்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஐயாங்கிறாங்க ராமையா. ஆமாம் ஐயா, எனக்கும் ஒன்றும் புரியல, நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு கனவு மாதிரியே இருக்குங்கிறாங்க எழில். ஐயா, கனவெல்லாம் இல்லை, எல்லாம் கடவுளோட கிருபை. ஏதோ ஒரு காலத்தில் வேலுவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு எதுக்காக சென்னைக்கு ஓடி வரணும், எதுக்காக சுடர் கையில் வேறொரு பொண்ணோட சர்டிஃபிகேட் கிடைக்கணும், அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு சுடர் எதுக்காக நம்ம கிட்ட வந்து வேலைக்கு செய்யணும், குழந்தைங்களுக்கும் சுடர் ஏன் ஆரம்பத்துலேருந்து பிடிக்கணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி நம்ம போகலான்னு வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கும் போது திரும்ப வந்து நீங்கள் சுடர் கழுத்தில் ஏன் தாலி கட்டணும், கூட இந்துவோட தங்கச்சியை நீங்கள் பார்த்தே ஆகணும்னு இப்போ விசாரிச்சு பார்க்கும்போது அது சுடர்னு நம்மளுக்கு ஏன் தெரிய வரணும், எல்லாமே கடவுளோட விளையாட்டுத்தான்னு சொல்கிறாங்க ராமையா. ஆமா ராமையா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க. சுடரோட அப்பா ஓடி வந்து, என்ன மாப்பிள்ளை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என் பொண்ணு ஏதாவது மறுபடியும் பிரச்சனை கொடுத்துட்டாலாங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க எழில். ஆமா, நீங்க ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன கவலை, என் பெரிய பொண்ணை பார்த்துட்டு செத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும், அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமா நிம்மதியாக இருந்தானா போதும், அவள் இருக்கிற இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்கிறாங்க. சுடரியாவது பக்கத்துல இருந்து வளர்த்துனா, ஆனால் என் பெரிய பொண்ணை குழந்தையிலேயே பேர் இந்துங்கிறது எனக்கு இப்போதான் சமீபத்தில் தான் தெரியும், ஆனால் ஜாதக ரீதியாக அவனால் குடும்பத்துக்கு பிரச்சனை வரணும் எங்க அம்மா எனக்கே தெரியாம கொண்டு ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க, இன்னும் என் பெரிய பொண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க சுப்பிரமணி. இவருக்கே தெரியாம தான் இந்துவை கொண்டு ஆசிரமத்தில் விட்டுருக்காங்களான்னு நினைக்கிறாங்க எழில். அங்கிள், நீங்க வருத்தப்படாதீங்கன்னு எழில் ஆறுதல் சொல்றாங்க. ஆமா, என் பெரிய பொண்ணு எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா நல்லா இருக்கணுமாப்ல, எனக்கு அதுதான், பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது நடக்கூடாது நடந்திருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது, என்னை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு அழுகுறாங்க சுப்பிரமணி. ஐயா, எதுக்கு இப்படி அழுகுறீங்க, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்கிறாங்க ராமையா. ஆமாமா, நான் வந்ததுலேருந்து என்னோட பிரச்சனையவே பேசிட்டு இருக்கேன்னு. ஆமா, என்னை எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க சுப்பிரமணி. என் ஒய்ஃப் இந்துவோட பிறந்த நாள் வருது, அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு எழில் கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி தானே, கண்டிப்பாக அந்த பிறந்த நாளில் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க சுப்பிரமணி. சொல்கிறதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன்னு சொல்லிட்டு எழில் அங்கிருந்து போகிறாங்க. ராமையாவும் எழிலும் காரில் போயிட்டு இருக்கும்போது ராமையா எழில் கிட்ட சொல்கிறாங்க, சில நேரம் நம்ம சுடரோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்து அம்மா மாதிரியே கூட சில நேரம் இந்து அம்மாவை பார்க்குற மாதிரியே யோசிச்சிருக்கேங்க ஐயாங்கிறாங்க ராமையா. அம்மாவோட தான் தங்கச்சி சுடர்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயாங்க.